வணக்கம் நேர்களே, என்னுடைய காஸ்டிங் அண்ட் அக்கவுண்ட்ஸின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல மெஷின் அவர் ரேட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத ரெண்டு சினாரியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ கம்பேரிசன் பிட்வீன் டூ மெஷின்ஸ் அண்ட் செகண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பிட்வீன் டூ மிஷின்ஸ். இங்கே XYZ லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அவங்க கிட்ட ரெண்டு மெஷின் இருக்கு, மெஷின் ஏ அண்டு மெஷின் பி. ரெண்டு மெஷினுடைய ஆப்ரேஷனும் ஒரே பர்பஸ் தான். பட் ரெண்டு மெஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு டிஃபர் ஆகுது. ஸோ இப்போ இந்த ரெண்டு மெஷினில் எந்த மெஷின் வந்துட்டு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மெஷின் அவர்கிட்ட பேஸாக வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். காஸ்ட் இன்கர்டு டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ஃபார் மெஷின் ஏ 10,000 rupees, மெஷின் பிக்கு 8,500 rupees. ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ஃபார் மெஷின் ஏ 2,000 rupees, ஃபார் மெஷின் பி 1,900 rupees. இன்சூரன்ஸ் ஃபார் மெஷின் ஏ 500 rupees அண்ட் ஃபார் மெஷின் பி இஸ் ஆல்சோ 5 rupees. ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் ஏக்கு 700 rupees, மெஷின் பிக்கு வந்துட்டு 400 rupees. பவர் காஸ்ட் ஃபார் மெஷின் ஏ 1,200 rupees, ஃபார் மெஷின் பி 1,300 rupees. மெஷின் ஆப்ரேட்டர் வேஜஸில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. போத் மெஷின் ஏ அண்ட் மெஷின் பிக்கு 15,000 தான் சேலரியாக கொடுத்துருக்காங்க. கன்சியூமபிள்ஸ் ஃபார் மெஷின் ஏ 1,600 rupees, ஃபார் மெஷின் பி 1,400 rupees. ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபார் மெஷின் ஏ 31,000 rupees, மெஷின் பிக்கு வந்துட்டு 29,000 rupees. இப்போது ஓவரால் காஸ்ட் வைஸ் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு மெஷின் பி தான் வந்துட்டு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக நமக்கு தோணும். பட் நம்ம மெஷின் அவர் ரேட்டை வந்து பேஸாக வச்சு ஃபைனல் கன்க்ளூஷன் பண்ணிக்கலாம். மெஷின் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் ஏ வந்துட்டு 2,000 ஹவர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது, மெஷின் பி வந்து 1,700 ஹவர்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ மெஷின் அவர் ரேட் பார்த்தீங்கன்னா மெஷின் ஏக்கு 15 rupees 50 paise, மெஷின் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 rupees 5 paise. ஸோ மெஷின் அவர் ரேட் பேஸாக வைக்கும் பொழுது நமக்கு மெஷின் ஏ தான் வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து யூஸ் ஆகியிருக்கு. ஓவரால் காஸ்ட் வைஸ் வந்துட்டு மெஷின் ஏ மெஷின் பியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் மெஷின் ஹவர் ரேட்டை வந்து பேஸாக வைக்கும் பொழுது மெஷின் ஏ தான் வந்துட்டு நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக யூசேஜாக இருக்குது. ஸோ கம்பேரிங் டு மெஷின் பி, மெஷின் ஏ இஸ் அட்வைசபிள் டு யூஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் பர்பஸ். ரெண்டாவது சினாரியோ கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். இங்கே மெஷின் ஏனுடைய ஆக்சுவல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 2,000 ஹவர்ஸ். பட் லாஸ்ட் மந்த் அவங்க 1,200 ஹவர்ஸ் தான் ஆக்சுவலாக வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. வேரியபிள் காஸ்ட் பர் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்துட்டு 1 lakh இன்கர் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபிக்ஸட் காஸ்ட் பர் ஹவர் டிட்டர்மைன் பண்ணோம்னா 1 lakh டிவைடட் பை 1,200 ஆக்சுவல் ஹவர்ஸ் பார்த்திங்கும்பொழுது ஒரு மணி நேரத்துக்கு 83 ரூபா 33 பைசா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் பர் ஹவர் பார்த்தீங்கன்னா 83 rupees 33 paise ப்ளஸ் 20 rupees 103 rupees 33 paise வந்துட்டு இன்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நமக்கு வந்துட்டு கம்மியாகும் பொழுது மெஷின் அவர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வீடியோவில் மெஷின் அவர் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத ரெண்டு சினாரியோவில் பார்த்துருக்கோம். கம்பேரிசன் பிட்வீன் டூ மெஷின்ஸ் அண்டு கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இன்னும் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கு இந்த யூடியூப் சேனல் லிங்க்கை வந்துட்டு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.